நிறைய நேரத்துல நமக்கு ஒரு பெரிய சந்தேகம், ஆண்டவர் இருக்காரா இல்லையா? நான் சொல்ல போற சம்பவம் கண்டிப்பா ஆண்டவர் உங்களோடு இருக்காரு என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை தரும், விசுவாசத்தை தரும். ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் தன்னுடைய தாயை பார்க்கும்படியாக போயிருந்தாங்க. அவங்க தனியா வாழ்றாங்க, தாய் தனியா வாழ்றாங்க. அப்போ அந்த ஜேர்னலிஸ்ட் போயிட்டு, அம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு காலை பொழுது முழுவதும் நல்லா ஸ்பெண்ட் பண்றாங்க. அம்மா நான் சர்ச்சுக்கெல்லாம் இப்ப போக ஆரம்பிச்சேன், சர்ச்சுக்கு போறேன், நீ வரியா? அம்மாவுக்காக அந்த ஜேர்னலிஸ்ட் என்ன பண்றாங்க சொன்னா கூட போறாங்க. கூட போகும்போது அங்க எல்லாம் ஒருவரும் பாட்டு பாடுறாங்க. ஒவ்வொரு பாட்டு பாடும்போதும் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் எரிச்சல் அதிகமாகி கொண்டே இருக்குது. ஏன்னு சொன்னா அவங்க ஜேர்னலிஸ்டா இருக்கு. அந்த அம்மா உட்கார்ந்து கொண்டு இந்த சைடுல கார்னர்ல ஒரு அம்மா உட்கார்ந்து அழுது கொண்டே இருந்தாங்க. அந்த அம்மா கிட்ட போயிட்டு, மா ஏமா சும்மா அழுதுகிட்டே இருக்கிற, அவர் வருவாருமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. தாயார் போயிட்டு நான் ஒரு சாட்சி சொல்லணும்னு சொன்னாங்க. என் கணவர் என்னை விட்டு போயிட்டாரு அப்படின்னு அழுது கொண்டு ஜெபித்து கொண்டு இருந்த போது இந்த சகோதரி முதல் முறையா இந்த சபைக்கு வராங்க. கோபமா என்ன சொன்னாங்கன்னா, அவர் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஜெபிச்ச ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறாரு. ஜேர்னலிஸ்டுக்கு பிரமிப்பு ஏற்பட்டதான். என்னடா நான் ஆண்டவரே நம்பாதவன் என்னாவை பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோடு அந்த நாளிலே தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டார்களாம்.